இன்னைக்கும் நம்ம கர்த்தரிடத்திலிருந்து பிரிஞ்சு அந்த யோனா மாதிரி போயிருந்தாலும் ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? உங்களுக்கு ஆயத்தமாக இருந்து கொண்டே இருக்காரு. மீன் ஆயத்தப்படுத்தி ஒரு சூழ்நிலை எப்படியாவது அவன் பிரிஞ்சு போனால் அவ்வளோதான். கண்டிப்பாக என்ன ஆகும்? கடல் முழுகும் நம்மளுக்கு ஒரு நிலைமை வரும். ஆனால் அதுலேருந்து விடுதலை பண்ண என்ன பண்ணுறாரு? சமாதானத்தை தர என்ன பண்ணுறாரு? அவர் மீனை வச்சு நான் ரெடியாக இருந்தார். அதே போல தான் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறாரு. நீங்கள் அந்த ஒரு 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 ஏரியாவுக்குள்ளே மனுஷனால் கட்டப்பட்ட ஒரு கழுதையாக இருந்தாலும் அன்னைக்கு சீசனை அனுப்பி அந்த கழுதையை மீட்டு நான் அதை மகிமைப்படுத்தி அது மேலே ஏறி சமாதானத்தின் தேவன் வர்றாருன்னு சொன்னது போல இன்னைக்கு என்ன பண்றாரு? உலகமாக எந்த கட்டு இருந்தாலும் என்ன பண்றேன்? மீனை போல என்ன பண்றேன்? உங்களுக்கு ஒரு நன்மை அனுப்புறேன், ஒரு கிருபை அனுப்புறேன். அது உங்களை என்ன பண்ணும்? அந்த போராட்டத்தில் விடுதலை பண்ணி நீங்க போற வேண்டிய கடவுள் சித்துக்கு என்ன பண்ணும்? உங்களை கொண்டு போய் விடும். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் பண்ணுறதுல ஒரே வார்த்தை என்ன? பண்ணிட்டோம், கர்த்தரை விலகிட்டோம், கர்த்தரை நினைக்காம விட்டுட்டோம். சரி, நம்ம கர்த்தர் விலகி எத்தனையோ பாவங்கள் செய்துட்டோம், கர்த்தர் நம்ம தேடலை, எல்லாம் இன்னைக்கு விட்டுருங்க, ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. அன்னைக்கு கர்த்தர் யோனா சாகர நிலைமையில தான் என்ன பண்ணா? அதுக்கு இன்னைக்கு அவன் யாரு? அவர் ஊழியக்காரன், கர்த்தராலே முகமும் கர்த்தர் பேசுகிற ஊழியக்காரன். கர்த்தர் சமூகத்தை விட்டு பாவம் பண்ணி கிடக்கிறான். ஆனால் கர்த்தர் அவனை வெறுக்காம என்ன பண்றாரு? கர்த்தாவே நீ நினைத்தவர்கள் சொல்றதுக்கு முன்னாடியே அவனுக்கு என்ன பண்றாரு? ஒரு ஆயத்தம் படுத்தின ஒரு மீன். அதே போல இயேசு இன்னைக்கு என்ன பண்றாரு? உங்களோட போராட்டங்கள் அவர் தெரியாம இருக்க, கண்டிப்பா தெரியும். ஆனா நீங்க செய்ய வேண்டியது என்ன? கர்த்தாவே என்னை நினைத்தருளுங்க, கர்த்தாவே என்ன பண்ணுங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் உங்களுக்கு பொருத்தனை செலுத்துறேன், உங்களுக்காக நான் வாழ்றேங்கிற அந்த விசுவாசமான அந்த வார்த்தை ஒரு மேல் வந்து விசுவாசமான வார்த்தை சொல்லும்போது கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தின என்ன பண்ணுவாரு? அனுப்புவார். இன்னைக்கு அல்லேலூயா. அந்த அனுப்புன அந்த மீன்னால யோனா சமாதானம் அடைந்தது போல இயேசு என்ன பண்ணுவார்? இன்னைக்கு உங்க வாழ்வில் வரும்போது